மெய்ப்பொருள் நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். இவருடைய அரசாட்சி மிக மிக சிறப்பானது. எந்த நாட்டுக்கு போர் தொடுத்தாலும் அவர் ஜெயிக்காமல் வரமாட்டார். எல்லா நாட்டையும் ஜெயித்துட்டு வருவார். அதே மாதிரி இவர் சிறந்த சிவபக்தர். இப்படி இருக்கும்பொழுது அண்டை நாட்டு ஒருத்தர் என்ன பண்ணார், அரசர் இவர் ஜெயிக்கவே முடியல, எப்படியாவது ஜெயிக்கணும், ஏன்னா அவர் தோற்றதே கிடையாது, அதனால் நம்ம தோற்கக்கூடாது, எப்படியாவது இந்த அரசனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அப்படின்னு இவருக்கு தெரிய வந்தது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மதியை மதியால் யோசித்து மதி முக்கால் மந்திரங்கால் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணார், சிவ வேடம் தனித்து திருநீர் அணிந்து அவருடைய அரசவைக்குள் நுழைந்து அரசரை சந்தித்து அந்த சமயத்தில் தகுந்த சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அவர் முதுகில் குத்து விடுகிறார். ஏன்னா சிவனடியார்னும் பொழுது அவங்க அரசவையில் உள்ளே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் காவலாளியெல்லாம் இவரை பிடிக்கும் பொழுது அரசர் வேண்டாம், இவர் திருநீட்டு அணிந்த சிவபக்தர், அவரை பத்திரமாக அவருடைய நாட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொன்னவர். அத்தகைய சிவபக்தர். இவருடைய குரு பூஜை கார்த்திகை